முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட்டம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டுகளா மாறுமா? அதாவது நேற்று நடந்த கதை வேறு, இன்று நடந்த கதையும் வேறு. நாளை நடக்க போற கதை அது கதையாக இருக்காது, வரலாறாக மாறும். காரணம், ஒருத்தனை கொட்டி கொண்டே இருந்தால் குடிந்து கொண்டே இருக்க மாட்டான், நிமிர்ந்தால் எதிரி காணாமல் போய்விடுவான். அதே போல்தான் இன்றைக்கு முருக பக்தருடைய மாநாட்டினுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது பலவிதமான வழிகளிலே திமுக கட்சி சேர்ந்த கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களால், திமுக தலைவர்களால் பாதிக்கப்பட்ட ஆன்மீகவாதிகள் தான் ஒன்று ஓடி இருக்கிறார்கள். பல கருத்துக்களை சொல்லி இந்து மதத்துடைய மனங்களை புண்படுத்துகின்ற பணியைத்தான் திமுக இதுவரை வரலாற்று ரீதியாக செய்திருக்கின்றது. எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் புண்படுத்தக்கூடாது. ஆகவே எதிர்ப்பு என்ற போர்வையிலே ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து அடிப்பது என்பது இது மதச்சார்பே இல்லை. அண்ணா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல அந்த வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவை தயாரிச்சவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய, அண்ணாவினை பொறுத்த மட்டில், பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை பேரறிஞர், பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர். ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்தது காரணத்தினால்தான், அண்ணா என்ற ஒருவர் பிறந்த காரணத்தினால்தான் சாமானியன், அடித்தட்டு மக்கள், ரிக்ஷா ஓட்டுவர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இழுப்போர், மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக இந்த பகுதியிலே, அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக அழகு பார்த்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்திலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள். இன்றைக்கு எடப்பாடியில் அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவுடைய காட்டிய வழியிலே, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும், புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீக கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல்.